இதை கொஞ்சம் பலமானதாகவும் செய்கிறதுக்கு நான் வழிவகுத்து கொடுக்கலாம் என்ற ஒரு பல குறைபாடுகள் இருக்கின்றது. எங்களுடைய மக்களுக்கு மின்சாரம், போக்குவரத்து பாதைகள் மற்றும் நீர். இந்த பசுமை இயக்கம் நெடுந்தீவுல முடிந்த அளவுக்கு நெடுந்தீவுல மரங்களை நட்டு தேவைகளுக்காக மரத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆக ஒரு மனிதனுடைய பிறப்பிலே இருந்து இறப்பு வரை அவனுக்கு தேவையானது மரம். நம்முடைய பிரதம குரு பிரமசரி காவண்ணா புவேந்த சர்மா ஐயா அவர்களே மற்றும் நம்முடைய நெடுந்தீனுடைய பங்கு தந்தை பாசத்துக்குரிய பத்திநாதர் அடிகளார் அவர்களே, நண்பன் என்ற அளவிலே நாங்கள் இயற்கையை நேசித்தோமானால் நாங்கள் எப்பொழுதும் சுகநலத்துடன் மணிவண்ணன் அவர்கள் புத்திரனாக்களுடைய செயல்பாட்டில் உருவாகிற இந்த திட்டம் இது குறிப்பிட்ட ஒரு வருடம் கண்டு. ஹாய் ஹலோ மக்களை வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம எங்க நிற்கிறோம்டா நெடுந்தீவு கிழக்கு பகுதியில் உள்ள முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு முருகன் கோவிலுக்கு பக்கத்துக்கு ஏன் நாம வந்துடாமண்டா, இன்றைக்கு நெடுந்தீவு பசுமை இயக்கம் என்ற ஒரு சொசைட்டி ஒன்று நெடுந்தீவுல முதற்கட்டமா எனக்கு தெரிந்த அளவுக்கு ஆரம்ப தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கு. இந்த பசுமை இயக்கம் நெடுந்தீவுல முடிந்த அளவுக்கு நெடுந்தீவுல மரங்களை நட்டு நெடுந்தீவை ஒரு பசுஞ்சோலையா மாத்துறது, நெடுந்தீவு பசுந்தீவு பால்தீவு என பல பேர்களால் கொல்லப்பட்டாலும் நெடுந்தீவு ஒரு பசுந்தீவா மாத்துறதுக்காக வேண்டி நெடுந்தீவுல விதைகளை நடுறதுக்கான ஒரு பசுமை இயக்கம் ஒன்று உருவாக்குறாங்க. இந்த இயக்கம் என்ன மாதிரியான தங்களோட செயற்பாடுகளை மேற்கொள்ள போகுது, இந்த நிகழ்வு எவ்வாறு அமைய போகுது என்ற விஷயங்களை நான் இந்த வீடியோல காட்டலாம்னு யோசிக்கிறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. தொடர்ந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள முழுமையா போகலாம். நெடுந்தீவுல முதலாக ஆரம்பிக்கப்படுற நெடுந்தீவு பசுமை இயக்கம் அங்குரார்ப்பண நிகழ்வானது இன்றைக்கு, அதாவது 1/11/2025 அன்று வெகு விமர்சையாக நடைபெற்றேன்னா சொல்ல முடியும். நிறைய பலன் தர்ற மரங்கள் வச்சிருந்தாங்க. அதுபோல முதலாவதாக அனைத்து விருந்தினர்களும் வரவேற்கப்பட்டு முருகன் ஆலயத்தில் ஆலய கடமைகளை நிறைவேற்றிய பின்னர், கடவுளை வணங்கிய பின்னர் அனைத்து பெரியவர்களும் மக்களால் வரவேற்கப்பட்டாங்க. மேலே மிகவும் சந்தோஷமான விடயம்னு சொல்லலாம். ஏனென்றால் அனைத்து முதன்மையான விருந்தினர்கள் அனைவரும் மாலை அணிவித்து அந்த விழா ஏற்பாடு செய்திருந்த மண்டபத்துக்கு சந்தோஷமாக வரவேற்கப்பட்ட காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. செய்திகளாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறவர்களை மாலை அணிவித்து சந்தனமிட்டு மரியாதையோடு அழைத்து வரப்படுகின்ற அந்த வரவேற்பு நிகழ்வு தற்போது இந்த அவையினுடைய முதல் நிகழ்வாக தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மங்கள ஒளியேற்றலை அணி சேர்ப்பதற்காக இன்றைய நிகழ்வினுடைய கௌரவ அதிதிகளாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நெடுந்தீவு இந்து மத குரு வணக்கத்துக்குரிய பிரம்மஸ்ரீ கா புவனேந்திர சர்மா ஐயா அவர்களை, தொடர்ந்து மங்கள ஒளியேற்றலை அணி சேர்ப்பதற்காக நெடுந்தீவு கத்தோலிக்க திருகவையினுடைய அருட்தந்தை அருட்பணி பத்திநாதர் அடிகளார் அவர்களை, தொடர்ந்து நெடுந்தீவு தேவ சபையினுடைய போதகர் வணக்கத்துக்குரிய பீட்டர் ஐயா அவர்களை, தொடர்ந்து மங்கள ஒளியேற்றலை அணி சேர்ப்பதற்காக இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு அதிதிகளாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய புங்குடுதீவு சூழலியல் மேம்பாட்டு அமைவனத்தினுடைய செயலாளர் திருமிகு கருணாகரன் நாவலன் அவர்களை, தொடர்ந்து நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய முன்னாள் செயலாளர் திரு சோமலிங்கம் தம்பிராஜா அவர்களை, தொடர்ந்து மங்கள ஒளியேற்றலை அணி சேர்ப்பதற்காக நெடுந்தீவு நவரத்னசிங்கம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திருமிகு ராமலிங்கம் மருதநாயகம் அவர்களை,
தொடர்ந்து மங்கள ஒளியேற்றலுக்காக இன்றைய நிகழ்வினுடைய தலைவரும் நெடுந்தீவு பசுமை இயக்கத்தினுடைய தலைவருமாகிய திரு உதயகுமார் மதுவண்ணன் அவர்களை மங்கள ஒளியேற்றி இன்றைய நெடுந்தீவு பசுமை இயக்க ஆரம்ப அறிமுக அங்குரார்ப்பண நிகழ்வை ஆரம்பித்து வைத்த அத்துணை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஒரு நிமிட மௌன இறைவணக்கம். நன்றி. உலசியிலை காடுகளை கொண்டு தைத்திடுவோம் என்ற கைவரிக்கு ஏற்ப இன்றைய இந்த பசுமை இயக்கத்தினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் முதலிலே வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய இந்த பசுமை இயக்கத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் பல வேலைப்பளுக்கள் மத்தியிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய பிரதிநிதி செயலர் அண்ணர் பிரபாகரன் அவர்களே, இன்றைய நிகழ்வின் தலைமையை வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய நெடுந்தீவு பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய நண்பர் மதுவண்ணன் அவர்களே, இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து எம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சூழலியல் மேம்பாட்டு அமைத்துடைய செயலாளர் நண்பன் நாவலன் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கின்ற முன்னாள் பிரதேச சபையினுடைய செயலாளர் தமிழ் பற்றாளர் சோமலிங்கம் தமிராசான் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பதிலாக வருகை தந்திருக்கின்ற நவத்திரசிங்கம் அறக்கட்டளுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருதநாயகம் ஐயா அவர்களே, மற்றும் கௌரவ அதிதிகளாக வருகை வந்திருக்கின்ற நம்முடைய பிரதம குரு பிரமசரி காவண்ணா புவேந்த சர்மா ஐயா அவர்களே, மற்றும் நம்முடைய நெடுந்தினுடைய பங்கு தந்தை பாசத்துக்குரிய பத்திநாதர் அடிகளார் அவர்களே, கௌரவ அதிதிகளாக வருகை வந்திருக்கின்ற ஏயோஜி தேவசபையினுடைய போதகர் பிரியமான பீட்டர் ஐயா அவர்களே, மற்றும் இந்த அவையிலே வீட்டிருக்கின்ற பல்வேறு விசேட அதிதிகள் ஒவ்வொருவரையும் நான் ஒவ்வொரு பேராக அழைக்க எனக்கு நல்ல விருப்பம். நேரத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய இந்த நிகழ்வை நேர காலத்துக்கு முடிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்துக்காக இங்கு வருகை வந்திருக்கிற விசேட விருந்தினர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு அதைவிட மேலதிகமாக இந்த நிகழ்வுக்கு வருகின்ற பத்திரிகையாளர்கள் மற்றும் என் தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதலில் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் மணியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி. எல்லாம் அல்ல இறைவனுக்கு அருகாமையில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கு. இன்றைய இந்த பசுமை இயக்க அங்குரார்ப்பண நிகழ்விலே இவருடைய அழைப்பு ஏற்று இங்கே வருகை வந்து பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய இந்த பசுமை இயக்கத்தின் தலைவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய அன்பு தந்தை பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் கௌரவ சிறப்பு விருந்தினர்களுக்கும் பிரதம அதிதிகளுக்கும் பிரதம விருந்தினர்களுக்கும் மற்றும் இங்கே அழைப்பேற்று வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இந்நேர நன்றியை கூறிக்கொண்டு, அதாவது மரம் ஒரு வரம் என்பார்கள். அந்த வகையிலே நாங்கள் ஒரு காணியை வேண்டுகின்றோம். இந்த காணியிலே ஒரு இல்லத்தை கட்ட ஆரம்பிக்கின்றோம். அந்த இல்லத்தை கட்டி நாங்கள் குடும்பமாக வாழ்க்கையை நடத்துகின்றோம். எங்களுடைய சந்ததியினரும் அதை தொடர்கின்றார்கள். அந்த வகையில் அந்த காணியை பசுமையாக்குவது இந்த மரங்கள் தான். அதாவது வாழை மரம், மாமரம், கனிமரங்கள் மற்றும் இணல் தரும் விருட்சங்கள் இவை போன்றவை தான் அழகுபடுத்துகின்றன. அதுதான் மரம் ஒரு வரம் என்பார்கள். அந்த வகையிலே இந்த பசுமை இயக்கமானது நல்ல முறையிலே இதை ஆரம்பித்து மக்களுக்கு நல்ல முறையிலே இது வளம் பெற நலம் பெற தொடர்ந்து தனது பணியை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி, எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு திருவருள் புரிய வேண்டும் என்று வேண்டி எனது நல்ல ஆசையம் வாங்கி, ஆறு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவியல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஜானதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரவன் அடியார்கள் எல்லாம் என்று கூறி வாழ்க வளர்க்க தொடர்க உங்கள் பணி. நன்றி.
இன்றைய நாளிலே இந்த நெடுந்தீவு பசுமை இயக்கத்தை ஆரம்பித்து வைப்பதிலே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பாக சொல்லுவார்கள், மரம் மனிதனுடைய பிறப்பிலே இருந்து இறப்பு வரை அவனுக்கு தேவைப்படுகிறது. பிறந்தவுடனே தொட்டிலுக்காக மரத்தை வெட்டுகிறார்கள், இறந்தவுடனே பொட்டிக்காக மரத்தை வெட்டுகிறார்கள், இடையிலே பல தேவைகளுக்காக மரத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே ஒரு மனிதனுடைய பிறப்பிலே இருந்து இறப்பு வரை அவனுக்கு தேவையானது மரம். அதைத்தான் அழகாக வைரமுத்து தன்னுடைய கவிதையிலே சொல்லுவார், மரம் மரம் மரம், இந்த மரம்தான் மனிதனுக்கு எல்லாம், இதை மறந்தான் மனிதன் என்று கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த இயற்கையை பற்றி கவிதை எழுதுகிற பொழுது அழகாக சொல்லுவார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமானதும் மனிதனோடு பிணைந்திருக்கக்கூடியதுமான ஒரு தேவை இந்த பசுமை. நாங்கள் இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்பாக அங்கே இருந்தோம். கடும் வெயிலாக இருந்தது. ஆனால் இந்த தகரத்துக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் கூலாக இருக்கிறது. காரணம், மேலே வேம்பு நிற்குது. இதுதான் பசுமையினுடைய தன்மை. ஆகவே பிரியமானவர்களே, பசுந்தீவாம் நெடுந்தீவை தொடர்ந்தும் பசுமையாக வைத்துக்கொள்ள இந்த இயக்கம் இன்று ஆரம்பிக்கிறது. இது தொடர்ந்தும் இறைவனுடைய ஆசியோடு இந்த கிராமத்தை, இந்த தீவை பசுமையாக மாற்ற இந்த பணி தொடர வேண்டும். இந்த பணிக்காக நாங்கள் எல்லோரும் இவர்களோடு சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். எனவே எல்லோரையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆசித்து என்னுடைய ஆசியுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செயல்களற்ற வார்த்தைகள் மதிப்பற்றவை. எதுவொன்றும் சாத்தியத்திலிருந்து தோன்றுவதில்லை, தேவையிலிருந்துதான் தோன்றுகின்றது. இன்றைய மனித சமுதாயத்திற்கு, இந்த மண்ணிற்கு எது தேவை? காலநிலை மாற்றங்கள், பருவப்பெயர்ச்சி மாற்றங்கள், வானிலை மாற்றங்கள், இது எல்லாமே புவி வெப்பமடைதல் என்கின்ற ஒற்றை புள்ளியிலே சந்திக்கின்றது. புவி வெப்பமடைதலுடைய விளைவாகவே இவை அனைத்தும் இந்த மண்ணுக்கு கிடைக்கின்றது. ஆனால் இதை அனைத்துக்கும் காரணம் இந்த மனித சமுதாயம் என்பதே மாபெரும் உண்மை. எனவே புவி வெப்பமடைதலை தடுப்பதற்கு, அதை குறைப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி பசுமை. தொடர்ந்து மரக்கட்டினை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து முதல் மரக்கன்றுகளை வழங்கி இன்றைய நிகழ்வை சிறப்பித்த நெடுந்தீவு வணக்கத்துக்குரிய இந்து மத குரு பா புவனேந்திர சர்மா ஐயா அவர்களுக்கும் விசேட முதன்மை சிறப்பு அதிதிகளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இன்றைய அங்குராப்பண நிகழ்வையில் சிறப்புரையாற்றி சிறப்பிப்பதற்காக நாம் அன்போடு வரவேற்பது நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய முன்னாள் செயலாளர் திருமிகு சோமலிங்கம் தம்பிராசா ஐயா அவர்களை. நாம் பல நாட்களாக இம்மண்ணிலே வாழ்ந்தவன் என்ற வகையிலே இங்கு மரமும் நாமும் எவ்வாறு இணைந்திருப்பது என்பது பற்றி பல்வேறு அறிஞர்கள் கூறியிருந்தார்கள். எமது மனிதனுக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் மரம் இன்றியமையாது என்பதை இங்கு எனக்கு முன் பேசியவர் மிகவும் ரத்தின சுருக்கமாக விளங்கப்படுத்தியுள்ளார்கள். எனவே எமது வாழ்க்கையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். எமது வாழ்வில் நேரடியாக மரம் பலன் தரக்கூடிய பல மரங்கள் இங்கு இருக்கின்றன. அவை மிகவும் வளரக்கூடியவை. அவற்றை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விசேட தினங்களிலோ அல்லது எமக்காக ஞாபகப்படுத்தப்படுகின்ற தினங்களிலோ எம்மால் முடிந்த மரங்களை எமது வளவுகளிலும் அண்மித்த பிரதேசங்களிலும் நட்டு நாம் இந்த
பசுமை இயக்கத்துக்கும் எமது பிரதேசத்துக்கும் பல சேர்க்க வேண்டும். அந்த வகையிலே எம்மால் முடிந்த ஆதரவுகளை இந்த இயக்கத்துக்கும் எமது பிரியோசனத்திற்குமாக செய்ய வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் முன்வந்து அந்த ஊக்கத்தை ஏனையவர்களுக்கும் தெரியப்படுத்தி நாம் இந்த காரியத்துக்கு எல்லோரும் உதவ வேண்டும் என்று இந்த வேளையிலே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க இந்த ஊர்ல பெரிய பசுமை மாற்றத்தை கொண்டு வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. மற்றது மண்ணும் நீரும் வளமாக அமையணும் என்று சொன்னால் மரமும் வளமாக மலரணும். மனமும் மரமும் சிறப்பாக அமைந்தா மண்ணும் நீரும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் இந்த பசுமை இயக்கத்துக்கு வாழ்த்துக்களை கூறுவதோடு கனடாவில் இருக்கிற எனது உறவுக்காரர் ஒருவர் தனிப்பட்ட முறையில் 5 வருஷமாக இங்கே முன்னெடுத்து வருகிற மரங்கள் நடுகிறதையும் பனை வளர்ச்சிகளையும் இருக்கிறார். அவரோடு நான் தொடர்பு இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இதை கொஞ்சம் பலமானதாகவும் செய்கிறதுக்கு நான் வழிவகுத்து கொடுக்கலாம் என்ற ஒரு உறுதியாக நம்புகிறேன், செய்கிறேன். மற்றது முதலாவதாக நவரண்ண சிங்கம் அறக்கட்டளை இந்த ஆண்டு அடுத்த ஜனவரி 17ஆம் தேதி பாடசாலை என்ற 80வது ஆண்டு விழாவுக்கு முன்னதாக அது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதை ஒரு சிறுவர் பூந்தோட்டமாகவும் பப்ளிக் லைப்ரரியாகவும் ஆக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இப்போ வந்து நான் இங்கே நிற்கிறேன். அதுக்கான அந்த மரம் நாட்டு இதை ஒப்பந்த அடிப்படையில் இந்த பசுமை இயக்கத்திட்ட கொடுக்கலாம் என்ற முடிவை நான் இப்போ எடுத்து உங்கள்கிட்ட உறுதியாக சொல்கிறேன். அது என்னோட தனிப்பட்ட முடிவு, அதில் ஒரு மாற்றமும் இல்லை. மற்றது இந்த கனடாவில் இருக்கிறவர் 1 லட்சம் பனங்கொட்டை இந்த முறை நடுகிறதா, இந்த வருஷம் நடுகிறதா, ஒரு 20,000 பனங்கொட்டையை ஒரு தன்னுடைய பேத்தியாரோட ஞாபகார்த்தமாக இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து வச்சவர். அதில் சிறப்பு ரீதியாக பிரதேச செயலர் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு அதை நிகழ்வாக சிறப்பித்து இருந்திருந்தோம். அதுகின்ற தொடர்ச்சியான இதை மதுவண்ணன் அவர்கள் இந்த பசுமை இயக்கம் மீதி பனங்கொட்டையையும் சேர்த்து தர்றதுக்கு இது பண்ணி இருக்கிறார். அதுக்கான முறைப்படியான நிதியை அவைகளுக்கு வழங்குகிறார். என் மூலம் தானே அவர் அதை நிதி பங்களிப்பை செய்கிறார். அதன்படியாக நான் அது ஒரு ஏஜெண்டாக இருந்து அந்த வேலையை செய்கிறார். அதுக்கு ஒரு பனங்கொட்டை 5 ரூபாய்க்கு அவர் எடுக்க சொல்லி சொன்னவர். அப்போ அதில் பள்ளிக்கூட பிள்ளைகளை விட்டுத்தான் அதை செய்ய சொல்லி சொன்னவர் என்னிட்ட. அப்போ அதால் நான் மதுவண்ணன்ட்ட கேட்டேன், நீங்கள் 4 ரூபாய்க்கு நீங்கள் உங்களுக்கு எடுங்கோ, என்னென்னா நீங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு எடுக்க சொல்லி சொன்னதை நீங்கள் எடுக்கிறபடியா நீங்கள் 4 ரூபாய்க்கு எடுங்க. அந்த 1 ரூபாயை இந்த கிழக்கு இந்த சுப்பிரமணிய வித்தியாசாலைக்கும் சௌரியாவை பள்ளிக்கூடத்துக்கும் அந்த 1 ரூபா படியான 50,000 கொட்டை இன்னும் சேர்த்து தர்றது இருக்கிறார். அதுக்கான நிதியிலே அந்த 1 ரூபா படியான நிதியை அவர்களுக்கு வழங்குறதா நான் அவர்கிட்ட, கனடாவில் இருக்கிறவர்கிட்ட, என்னுடைய மருமகன் முறையானவர் தான் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அவரும் அதுக்கு சரி என்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய அவர் அதையும் அவர் நாளைக்கு அதை முயற்சி எடுத்து நாளைக்கான இடம் முன்முயற்சியாக அதை செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு எல்லாரோட ஆதரவும் மூலம், எல்லாரோட ஒத்துழைக்கும் மூலம் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து நெடுந்தீவு கிழக்கு கிராம உத்தியோகத்தர் திரு ஸ்ரீரங்கன் அவர்களே. தொடர்ந்து நெடுந்தீவு கோட்டக்கல்வி அலுவலகத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி மோ கலைவாணி அவர்களே.
தொடர்ந்து சமாதான நீதவான் திரு மைக்கேல் ஜேசுதாசன் அவர்களை, தொடர்ந்து நெடுந்தீவு ஓய்வு நிலை கிராம அலுவலர் திரு கோ சண்முகலிங்கம் ஐயா அவர்களை, தொடர்ந்து நெடுந்தீவு ஓய்வு நிலை கிராம உத்தியோகத்தர் திரு ப கதிரேசன் ஐயா அவர்களை, தொடர்ந்து நெடுந்தீவு ஓய்வு நிலை அதிபர் திருமதி தே வனிதாராணி அவர்களை, தொடர்ந்து நெடுந்தீவு பாடசாலையின் ஓய்வு நிலை அதிபர் திருமதி ச தனபாக்கியம் அவர்களை, தொடர்ந்து நெடுந்தீவு மேற்கு சிவபிரகாச வித்தியாலயத்தினுடைய ஆசிரியை திருமதி தோ தவரஞ்சினி அவர்களை, தொடர்ந்து ஓய்வு நிலை ஆசிரியை திருமதி நீ கமலவேணி அவர்களை, நெடுந்தீவு பசுமை இயக்கத்தினுடைய அங்குராப்பண நிகழ்விற்கு முதன்மை அதிதியாக வருகை தந்து சிறப்பித்ததோடு அதனுடைய முதன்மை நிகழ்வான மரக்கன்றுகளை வழங்கும் நிகழ்வில் இணைந்து கொண்ட நெடுந்தீவு பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலர் உயர் திரு நடராஜா பிரபாகரன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உண்மையிலேயே என்னுடைய இந்த கால என்னுடைய இந்த பூர நோக்கு இந்த நெடுந்தீவு பிரதேச செயலராக வந்ததிலிருந்து என்னுடைய பூர நோக்கு எங்களுடைய பிரதேசத்தை முதலாவது அழகுபடுத்த வேண்டும். அது என்னுடைய நீண்ட கால நான் இருக்கின்ற கால பகுதியிலே அதை சிறப்பாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அந்த பூர நோக்கு. அந்த ஒரு எண்ணம் என்னுடைய மனதிலே இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இது எங்களுடைய நெடுந்தீவினுடைய பிரதானமான வருமான மூலமாகவும் மக்களுடைய வாழ்வாதாரமாகவும் இந்த சுற்றுலாத்துறை. ஆகவே இந்த சுற்றுலாத்துறையை நாங்கள் மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய பிரதேசம் அழகான இந்த தீவு மேலும் அழகுபடுத்த வேண்டும் என்ற என்னுடைய அந்த எண்ண கருதி இவர் சொன்னார் பசுமை இயக்கம் என்று உருவாக்குவார்கள். உடனே சொல்லிட்டு நாம் முன்னெடுத்திருக்கின்றார். அவரோடு இணைந்து ஒரு நெடுந்தீவு நல்ல ஒரு குழு ஒன்று அவருக்கு பக்கபலமாக இருக்கின்றது. பல திட்டங்களை முன்மொழிந்திருக்கின்றார். நிச்சயமாக அந்த திட்டங்கள் எதிர்காலத்திலே வெற்றிகரமாக அமையும். அதற்கான என்னுடைய பிரதேச செயலகத்தாலே தேவையான அத்தனை உதவிகளையும் இந்த பொறுப்பேற்கிறதாக நான் உறுதியாக இருக்கிறேன். எங்களுடைய பிரதேசத்திலே பல குறைபாடுகள் இருக்கின்றது. எங்களுடைய மக்களுக்கு மின்சாரம், போக்குவரத்து பாதைகள் மற்றும் நீர், ஏனைய விடயங்களிலே பல தேவைப்பாடுகள் இருக்கின்றது. முக்கியமாக இங்கே உரையாற்றி சென்றவர் கூறியது போல எனக்கு மிக கவலையான ஒரு விடயம், எங்களுடைய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யாழ்ப்பாணத்தை நோக்கியோ ஏனைய இடங்களை நோக்கி செல்கின்றமையினால் எங்களுடைய மக்கள் தொகை கொஞ்சம் குறைவடைந்து போகின்றது. ஆகவே அந்த குறையை அந்த மக்கள் அவர்களுக்கான வசதிகள், மாணவர்களுக்கான வசதிகள் மற்றும் ஏனைய வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கான தேவைகளை நாங்கள் இங்கே பெற்றுக் கொடுப்போமாக இருந்தால் எங்களுடைய மண்ணிலேயே அவர்கள் வாழ்ந்து இந்த மண்ணிலேயே அவர்கள் சேவையாற்றி இந்த மண்ணுக்கு தங்களாலான உதவிகளை செய்வார்கள். ஆகவே நான் என்ன வகையான இந்த திட்டங்கள் எங்களுக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற முக்கியமான குறைபாடுகளை நான் எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பது சம்பந்தமாக நாங்கள் தீவிரமாக ஆராய்ந்து அதற்கான அரசாங்கம் ஏனைய நிறுவனங்களோடு கலந்து ஆலோசித்து வருகின்றேன்.
இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், அண்மையிலே நாங்கள் எங்களுடைய இந்த குறிகட்டுவான் துறைமுக அபிவிருத்தி சம்பந்தமாக விமல் ரட்நாயக்க மினிஸ்டர் அவர்களால் ஒரு பெரிய ஒரு திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திட்டத்தின்படி அந்த குறிகட்டுவான் வீதியை அகலமாக்கி எங்களுடைய குறிகட்டுவான் ஜெட்டியை புனர் நிர்மாணம் செய்வதற்காக 1300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் வேலைகளும் ஆரம்ப கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய நெடுந்தீவு பிரதேசத்துக்கு அவரினாலே 62.5 மில்லியன் ரூபாய் விசேடமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய வேலைகள், ப்ரொஜெக்டுகள், வீதிகள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் உங்களுடைய நெடுந்தீவு பிரதேசத்திலே மிக தேவையாக இருக்கின்ற முதல் கட்டமாக 7 வீதிகள், அதன் பிறகு 4 வீதிகள், கிட்டத்தட்ட 12 வீதிகள் நான் புனரமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றேன். அந்த வேலைகள் டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதத்துக்குள்ளே முடிவுறுத்தி தருவேன் என்று உறுதி கூறுகின்றேன். முக்கியமான உள்ளூர் வீதிகள், மாணவர்கள் போக்குவரத்து செய்கின்ற, நீங்கள் அன்றாடம் பாவிக்கின்ற முக்கியமான வீதிகள். அதே போன்று நான் யோசிக்கிறது பெரிய நிறுவனங்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த மக்களுடைய பிரதானமான பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று. அந்த வகையிலே நான் நேற்று உலக வங்கியினுடைய திட்ட பணிப்பாளருடன் கதைத்த நான். அப்பொழுது நான் சொன்னேன், எங்களுடைய பிரதேசத்திலே இந்த பல தேவைகள் இருக்கின்றது. எங்களுடைய ஜெட்டி புனரமைக்கப்பட வேண்டும். எங்களுக்குரிய படகு சேவை, நல்ல ஒரு வசதியான இன்னும் ஒரு படகு சேவை தேவை. உள்ளூர் வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டும். மக்களுக்கான நல்ல நீர் முழு இடத்துக்கும் சுத்தமான நீர் கிடைக்கக்கூடிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். உள்ளூர் வீதிகள், அக்சஸ் ரோட்டுகள் மிக மோசமான நிலையில் இருக்கின்றது. இவற்றை நீங்கள் செய்வதற்கு உங்கள் திட்டத்திலே எங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று சொல்லி நேற்று அவருடன் கதைத்தடத்திலே அவர் சொன்னார், நீங்கள் ஒரு நல்ல ஒரு விடயத்தை முன்மொழிந்திருக்கிறீர்கள், நிச்சயமாக தாங்கள் இதை கன்சிடர் பண்றேன் என்று சொல்லியும் எங்களுடைய அடுத்த கட்டமாக தாங்கள் நெடுந்தீவு பிரதேசத்துக்கு வருகை தந்து இந்த மக்களினுடைய தேவைகளை ஆராய்ந்து மிகப்பெரிய ஒரு நிதியை தாங்கள் ஒதுக்கீடு செய்து இந்த வேலையை தாங்கள் செய்து தருவதாக எனக்கு உறுதிமொழி செய்திருக்கின்றார். அந்த வகையிலே உங்களுடைய முக்கியமான பல தேவைகள் முருகன் கோயிலுக்கு முன்னாலே என்னோ நம்பிக்கையின் அடிப்படையில் நான் கூறுகின்றேன். மிக விரைவிலே நிச்சயமாக அதற்குரிய வேலைகளை செய்து தருவார் என்று நான் நம்புகின்றேன். அதே போன்று நான் எல்லா நிறுவனங்களும் உடனடியாக அன்றாட தேவைகள் சம்பந்தமாக எங்களுடைய முன்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அக்சஸ் போக முடியாமல், பள்ளிக்கூடத்துக்கு செல்ல முடியாமல், போக்குவரத்து வீட்டிலே அவர்களுக்கு ஒரு பாடசாலை செல்வதற்கான வசதி இல்லாமல் பல மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதே போன்று நான் அண்மையிலே மகா வித்தியாலயத்தினுடைய ஏஎல் விடயங்கள் சம்பந்தமா பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு ஹிஸ்டரி டீச்சர் இல்லாதால அந்த பிள்ளைகள் ஏ லெவல்ல ஒரு பாடத்துக்கு ஆசிரியர் இல்லை. இப்ப நாங்கள் மற்ற விடயங்களை பற்றி அது சில வழியில நாங்கள் அதை பிறகு பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அந்த மாணவனுக்கு அந்த படிக்கிற டைம்ல ஏஎல் படிக்கிற டைம்ல ஒரு டீச்சர் இல்லைன்றது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான விடயம். அந்த விடயங்கள் சம்பந்தமாக நான் மாகாண சபையுடன், மாகாண திணைக்கள கல்வி நிர்வாகத்தோடு கதைத்திருக்கின்றேன். பிரின்சிபல் மேரோடையும் அவருடைய தேவைகள் சம்பந்தமாக கதைத்திருக்கின்றேன். இதே போன்று அண்மையிலே வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தினை வந்திருந்தார்கள். அவர்களுடைய திட்ட பணிப்பாளர்கள், பெரிய இயக்குநர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். உடனடியாக எங்களுடைய அன்றாட தேவைகள், மாணவர்களுடைய தேவைகள், முன்பள்ளி ஆசிரியர்களது தேவைகள், ஆசிரியர்களது தேவைகளுக்கான வசதிகள், அதே போன்று ஏனைய என்ஜிஓஸோடு நாங்கள் கதைத்திருக்கின்றோம். ஏதோ என்னாலான உதவிகளை உங்களுக்கு நான் பெற்று தருவேன் என்றதையும், மற்றும் இந்த உண்மையிலேயே இந்த மரங்கள் எங்களுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவார், மரம் நிற்குது, அத்தனை டாக்டர்ஸ் எங்களோட வீட்டுல இருப்பினவன்ட்டு. அப்ப ஒரு வீட்டுல 4 வேப்பமரம் நிற்குதுன்னு சொன்னால் அந்த வீட்டுல 4 டாக்டர்ஸ் இருக்கணும்ன்றதுக்கு அர்த்தம். என்று சொன்னால் அந்த வேப்பமரம் சூழ்ந்திருந்தாண்டா உங்களுக்கு எத்தனையோ விதமான வருத்தங்கள், வியாதிகள் எல்லாத்தையுமே தீர்க்கும். அந்த வகையில எனக்கு இப்போ நல்ல ஞாபகம் இருக்குது, எங்களோட வீட்டுக்கு சாவித்திரி இந்த வீட்டுக்கு முன்னால ஒரு நல்ல ஒரு வேப்ப மரம். நாங்கள் இடம்பெயர்ந்து போயிட்டு விரைக்கில் 2000 ஆண்டு இடம்பெயர்ந்து 2003, 2004 வீட்டுக்கு போய்கள்ல அந்த மரம்
அப்படியே அரவாசி கொப்பெல்லாம் பட்டு படுகிற நிலையில இருக்குது. அப்ப அம்மா சொன்னா இந்த மரத்தை தரிப்போம். அப்ப நான் சொன்னான், எனக்கு அந்த மரம் எங்கேயுமே ஒரு மரம் தரிக்கிறதுக்கு நான் ஒரு நாளுமே உடன்படுறேன் இல்லை. அது பட்டாலும் பட்டு போகட்டும். வியாபாரி ஒரு ஆள் வந்து நிற்கிறார், அவர் பேரம் பேசி கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், எனக்கு இந்த காசு தேவையில்லை, இந்த மரம் எங்களோட வீட்டு மரம் ஒருத்தரும் தரிக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த முன்காணியில இருக்கிற மரமும் நான் எங்கேயுமே ஒரு மரத்தையும் தரிக்க விடுறதில்லை என்று சொன்னால், எனக்கு அந்த மரங்கள் மீது சரியான அன்பு. அதுகள் இந்த தேவை, அது இந்த விடயங்கள் எங்களுக்கு எங்களோட வீடுகள் மட்டுமே எங்களோட பிரதேசத்தையும் இந்த மரங்கள் தான் எங்களுடைய நீர்வளம் மற்றும் எங்களுடைய ஏனைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது இந்த மரங்கள் தான். உங்களுக்கு தெரியும், நான் ஆஸ்திரேலியாவில் இப்போ 2 வருடம் அங்கே இருந்து தான் வந்தேன். அந்த நாட்டில் வந்து ஒரு விதமான ஒரு சர்டன் வெரைட்டிஸ் மரங்கள் வந்து அவங்க எல்லா இடமுமே அதை வச்சு பராமரிப்பாங்க. ஏனென்று சொன்னால் அந்த மரங்கள்ல இருந்தால் அந்த நாட்டுக்கான அந்த தண்ணி வளத்தை வந்து பற்றாமல் வச்சிருக்கிறது அந்த இன மரங்கள். ஆகவே அந்த நாடுகளில் சரியான ஸ்ட்ரைக் எக்காரணம் கொண்டும் அங்கே மரங்கள் தரிக்க இல்லாது, சில சர்டன் மரங்கள். அப்போ நான் உண்மையிலே மிக கவலையான விடயம், புதுக்குடியிருப்பில் வேலை செய்கிறதுல அந்த புதுக்குடியிருப்பு சந்தியில இருந்து மந்துவில் வரைக்கும் இந்த 2 மரங்களும் நல்ல சோலியா வளர்ந்து அந்த குடம் மாதிரி இருக்கும். நாங்கள் நடுவால நடந்து போனால் ஒரு நிழலாத்தான் இருக்கும், ஒரு வெயிலும் விடாது. அந்த புதுக்குடியிருப்பு சந்தியில இருந்து நடந்து போனேன். பிறகு நான் இந்த சண்டை முடிஞ்சு திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த 2 பக்கம் மரங்கள்ல நிறைய மரங்கள் தரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீதி அகலிப்புக்காண்டியும் இந்த மின்சாரம் கொண்டு போறதுக்காண்டியும் உண்மையாக அந்த இடத்தின் அழகையே முழுதா. அப்ப எனக்கு சரியான கவலையா இருந்தது. அதே மாதிரி பூனேரி முழங்காயில் பகுதியிலேயும் வீதி அகலிப்புக்கான பெரிய மரங்கள், இவ்வளவோ காலமாக இருக்கின்ற மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இது வந்து உண்மையா நாங்கள் அதை பிளான் பண்ணியிருந்தால் வடிவா அந்த மரங்களை அப்படியே வச்சு அதை நாங்கள் எங்களுடைய வீதி அகலிப்புக்கோ அல்லது மின்சார தேவைகளுக்கோ அவற்றை அழிக்காமல் அவற்றை அப்படியே வைத்திருந்திருக்கலாம். மேலத்திய நாடுகள்ல சரி, இலங்கையின் ஏனைய பகுதியில் தென்னிலங்கையில கூட ஒரு மரம் லேசில தரிக்க மாட்டார்கள். அதை வடிவா பிளான் பண்ணி அந்த கேப்புக்குள்ளால அந்த எலக்ட்ரிசிட்டி இதுகளை கொண்டு போவார்கள், அல்லது அந்த கொப்புகளை வெட்டி போட்டு அதுக்குள்ளால கொண்டு வராங்க. எங்கட இடத்துல உடனே அந்த மரங்களை அவ்வளவோ காலம் 1000 காலம் மரங்கள் எல்லாம் ஒரு விதமான சிந்தனை இல்லாமல் அவ்வளவும் அழிக்கப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக அதனுடைய இந்த விடயங்களால தான் இந்த மரங்கள் அழிக்கப்படுற இந்த மனிதர்களால மேற்கொள்ளப்பட்ட தவறுகளால உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வளமையா இன்றைக்கு இருக்க காய்ச்சின்னா இப்போ நவம்பர் மாதம், இப்போ அக்டோபர் நவம்பர் தொடங்கிட்டு மழை பெய்ய வேண்டிய சீசன். இந்த சீசன்ல மழை பெய்யாது, ஆனால் பிப்ரவரி மார்ச்ல நல்ல மழை கொட்டும். அதே மாதிரி வெயிலும் வளமையா எங்களுக்கு இருக்கிற வெயிலை விட இப்போ ஏப்ரல் மேயில நாங்கள் ஆபீஸுக்குள்ள இருந்து வேலை செய்யலாது, வீட்டுக்குள்ள வெளியிலையும் வரையலாது, அவ்வளவு சரியான வெக்கி. அதாவது வந்து எங்க புவி வெப்பமடைதல் இந்த காரணத்தால பலவிதமான காலநிலை மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே நல்ல ஒரு முயற்சி எங்களுடைய மதுவண்ணன் மற்றும் அவர்களுடன் இணைந்த அணியினர் இதை எங்களுடைய நெடுந்தீவு மண்ணை பசுமையாக்கி எதிர்காலத்திலே இந்த பிரதேசத்தை அழகுபடுத்தி அதை மேலும் பசுமையாக்க வேண்டும் என்று சொல்லியும் நான் அதற்கான நிதி வளங்கள் டூரிசம் பீரோட காய்ச்சிருக்கிறது. எங்களோட ஜெட்டி ஆக்கள் வந்த உடனே அதை பார்த்த உடனே எங்களோட நெடுதியின் இந்த அழகை தெரியப்படுத்தக்கூடிய மாதிரி நல்ல வடிவான பூக்கண்டுகள் அதுகள் எல்லாம் வச்சு அழகுபடுத்த வேண்டும் என்று இந்த விருப்பம் பல்வேறுபட்ட விருப்பத்துக்கு தாங்களும் ஒத்துழைப்பு வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே 2 பகுதியின் பிரதேச செயலகமும் அவர்கள் இணைந்து எங்களுடைய பிரதேசத்தை மேலும் அழகுபடுத்தி உங்களுடைய தேவைகள் அபிவிருத்திகள் சம்பந்தமாக என்னாலான உதவிகளை எதிர்காலத்தில் செய்து தருவேன் என கூறி என்னை பிரதம விருந்தினராக அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மானா மங்கையர்க்கரசி தொடர்ந்து
தொடர்ந்து கணேஸ்வரன் அவர்களை தொடர்ந்து ராசல் இல்லை, உண்மையிலே இந்த பசுமை இயக்கம் என்று இந்த எங்களுடைய அன்புக்கு மதிப்புரிய தம்பி மணிவண்ணன் அவர்கள் புத்திரனாக்களுடைய செயல்பாட்டில் உருவாகிற இந்த திட்டம், இது குறிப்பிட்ட ஒரு வருடம் 2 வருடத்துக்கு முதல் இது புங்குடுதீவு வேலன சைட்டில் ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்றைக்கு இது முழுமையான ஒரு நெடுந்தீவிலையும் அதை ஒரு முதன்மையான ஒரு அங்கீகாரம் நடந்திருக்கு. உண்மை சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய நெடுந்தீவில இயற்கை வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவையாக இருக்குது. என்னென்னா இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது பிரதேச செயலரோ அல்லது பிரதேச அதை விட இந்த நெடுந்தீவில் பிறந்த மக்களாகிய நாங்கள் அதிகமாக எங்களுடைய தீவையும் இந்த மண்ணையும் இந்த இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாய தேவை. அதற்கு அன்பு தம்பி மணிவண்ணன், அன்பு தம்பி பசுந்தி ருத்ரன் போன்றவருடைய இந்த முயற்சி உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒன்று. அதற்கு நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியிருந்தார்கள். இந்த தீவையும் மண்ணையும் இந்த வெளிப்புறம் அகப்புறம் வெளிப்புறம் என்று இந்த தீவின் பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஒன்று இந்த மரம் நடுகை மட்டுமல்ல, அல்லது மரத்தை இந்த எக்ரிகல்ச்சர் சம்பந்தமானது இல்லை. இந்த நெடுந்தீவில் எந்த பகுதி எந்த புறச்சூழல் தான் இல்லை, இந்த கடல் என அப்படியான விடயங்களில் பாதிக்கப்படவில்லை. அதற்காகவும் இந்த பசுமை அமைப்பு குரல் கொடுக்கும், கட்டாயம் சம்பந்தப்பட்ட இடத்துல பேசும். அந்த விடயங்கள்ல இந்த தீவு முழு தீவையும் எங்களுடைய இந்த பசுந்தீவு இந்த பசுமை இயக்கம் கண்காணிக்கிறது. எல்லா விஷயத்திலும், எல்லா போக்குவரத்து சகல விஷயத்தையும் கண்காணிக்கும். உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒன்று. நெடுந்தீவிலே அப்படியான ஒரு இளைஞர்கள் இதை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்திருக்கார்கள். தொடர்ந்தும் நாங்களும் சேர்ந்து இந்த விடயத்தை மென்மேலும் மேன்மைப்பட இந்த தீவையும் மண்ணையும் பாதுகாப்பும் உறுதி கூறி, இதுவரை இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இது போல நெடுந்தீவில் நடக்கிற பல விஷயங்களை வந்து இந்த வீடியோகளில் காட்டலாம்னு நான் யோசிக்கிறேன். இதுவரை தொடர்ச்சியா நீங்க வீடியோ முழுமையா பார்த்துருப்பீங்க. பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.